நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இப்போது பேச போகிறது, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது ஒரு மாறுபட்ட விவகாரங்களை தேர்தல் காலத்தில் இருப்பதை பேசி ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் களம், மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கு திட்டம் அப்படின்ட்டு மோடி ஒரு கருத்தை வைக்கிறாரு. காங்கிரஸ் மீது அவதூறு பரப்பும் பாரதிய ஜனதான்னு ராகுல் காந்தி. எனது தாய் தன் மாங்கல்யத்தை நாட்டுக்காக தியாகம் செய்தார், இது ஒரு அற்பமான கீழ்த்தரமான மோசமான அரசியல் என்கின்றார் அம்மையார் பிரியங்கா. இந்திய அரசியலமைப்பு காங்கிரஸ் கட்சி, இந்திய அரசியல் அமைப்பே காங்கிரஸ் கட்சி வெறுக்கிறது என்கின்றார் மோடி. பாஜகவினர் என் மீது அவதூறு பரப்புகின்றனர். ஆக இப்படியெல்லாம் ராகுல் காந்தி சொல்கிறது, இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது கடந்த பல தேர்தல்களை விட இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கல்ல, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் நம்முடைய மனசில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்கள், வக்கிரமான கடுமையான வன்குரோத நடவடிக்கைகள், கடும் போக்குவாதம், அதாவது வார்த்தை தீவிரவாதம் என்று கூட சொல்லலாம், கடும் போக்குவாதம் என்று சொல்லலாம். இதையெல்லாம் நாங்கள் அவதானிக்கின்ற போது வரம்பற்ற நிலையிலே போய்கொண்டிருக்கிறதா? ஒரு தேசத்தை பற்றி பேச வேண்டிய முறையில் தேசத்தின் அடிப்படை மாண்புகள், பண்பாடு, கலாச்சாரம், அதே சமயம் பொருளாதாரம், சர்வதேச அளவில் இந்தியா பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, அந்நிய செலவானுடைய முதலீடுகளுடைய கையிருப்பு, அயல்நாடுகளிலிருந்து நம் நாட்டை நோக்கி வருகிற இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் எப்படி இருக்கிறது, சர்வதேசத்தோடு நாங்கள் போட்டி போடக்கூடிய, இதெல்லாம் பேசணும். நீ இன்ன மதம், நீ இன்ன ஜாதி, நீ இவ்வளோ குழந்தை பெற்றிருக்க, நீ இப்படி வந்திருக்க, நீ அப்படி வந்திருக்க, அவரை வணங்கலாமா, இவரை வணங்கலாமா, இப்படி ஒரு இழிநிலைக்கு இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. நான் இப்போ யாரையும் குறை சொல்லலை, மொத்தத்தில் தான் சொல்கிறேன். எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசத்தான் வேணும். இது விஷயம் எப்படி அபாயகரமாக அல்லது இந்தியாவுக்கு உண்மையிலே ஆதரவான களத்தை வருங்காலத்தில் திசை திருப்ப போகிறதா பேசுவோம் வாங்க. இந்த விவகாரத்தில் நமக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயா ரங்கராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வாங்க. சார் தேவப்பிரியன் சார் வாங்க. அரசியல் விமர்சகராக ரவிசங்கர் சார் நம்மோடு இணைப்பினோடு. முருகானந்தம் சார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக. முருகானந்தம் வாங்க. முருகானந்தம், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வெளியே இருக்கிறனால என்ன சார் இப்போது இந்த மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஒரு சாதாரண சிட்டிசன்ஷிப்பாக கேட்குறோம். ஒரு அடிப்படை எளிமையான மக்கள் ரெண்டு பேரும் இப்படியே குற்றம் சாரி ராகுல் காந்தி, மோடி இந்த மாதிரி பேச்சினுடைய இப்பொழுது என்ன அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது? இது என்ன வரம்பு தான் இதற்கு கட்டுப்படுத்துவதற்கு? ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற சூழ்நிலையில ஒரு பிரச்சாரங்கள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படிங்கிறது அல்லது அரசியல் சொல்லாடல்கள் என்பது ரொம்ப கீழான தரத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறத நம்மளால வருத்தத்தோட கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டுல இது ஒரு தெருமுனை பேச்சாளர் ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய அடித்தள ஊழியர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு திருமணி கூட்டத்திலேயோ சில விஷயங்கள் பேசுவாங்க. அது அந்த சொல்லாடல் ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு கலோக்கியலா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நாட்டினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் ஒரு எதிர்கட்சிகளை பார்த்து நீங்க அவர்கள் நீங்க தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை முன்வைத்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டு சொல்லலாம். அவருக்கு 10 ஆண்டு காலம் கடந்த ஆட்சி காலம் அவர்கிட்ட இருந்திருக்கு. 10 ஆண்டு காலம் தேசத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல நாங்க இந்த விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க மார்தட்டி சில விஷயங்களை இருந்தா சொல்லலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் மீண்டும் தனிநபர் தாக்குதலின் மீதும் வெறுப்பு பேச்சின் மீதும் அவருடைய கவனம் தொடர்ச்சியா குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக பிளவுவாத நடவடிக்கைகளை, அந்த பிளவுபடுத்து மக்களையும் நாட்டையும் பிளவுபடுத்துவதன் மூலம் பெரும்பான்மை சிறுபான்மை பிளவுவாதத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு ஒரு ஓட்டை அறுவடை செய்யக்கூடிய ஒரு உத்தியை அவர் தேர்தல் தவறாம அவர் கை கொண்டு வர்றார். 2019 தேர்தலையும் பேசினார். உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சார களத்திலையும் கபர்ஸ்தான் சுடுகாடு பத்தி எல்லாம் அவர் பேசினார். இதெல்லாம் இந்தியாவில் எந்த பிரதமரும் ஒரு முழு நேர எலெக்ஷன் மெஷினரியா இருந்துகிட்டு பேசுனதே கிடையாது நம்ம இது. ஆனா அவருடைய இது இதை நோக்கி போய்கிட்டே இருக்கு.
காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் சொல்லாளர்கள் ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கும்னு தான் நினைக்கிறோம். தொடர்ச்சியாக நேரு குடும்பத்தின் மீது, திருமதி சோனியா காந்தி அவர்களை பற்றி, திரு ராகுல் காந்தி அவர்களை பற்றி நூற்றுக்கணக்கான தனிநபர் தாக்குதல்களை மோடியும் அவருடைய பரிவாரங்களும் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பின்னின்று இயக்குகிற பசை ராணுவம் ட்ரோல் ஆர்மியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இதை 10 வருஷமா நீங்க முடியல, தொடர்ச்சியாக நடத்திட்டே இருக்கு. இதை ஒரு பிரதமரும் ஒரு ஆளுங்கட்சியும் முன்னின்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. எப்பவெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறோமோ, நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி, நாட்டில் இருக்கக்கூடிய வேலையின்மையை பற்றி, விலைவாசி உயர்வை பற்றி, பெண்கள் மீது நடக்கிற வன்முறையை பற்றி நாம் எல்லாம் பேசுகிற போது அதை திசை திருப்பவும், அதிலிருந்து தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கவும், தன்னுடைய கட்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியினரை பாதுகாக்கவும், தன்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை, ஊழல்களை மறைக்கவும் தொடர்ச்சியாக பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி இந்த மாதிரியான ஒரு உத்தியை கை கொண்டு வருகிறார். முருகானந்தத்திட்ட ஒரு கேள்வி குறுக்கிடுறேன். இந்த 19ஆம் தேதி 102 நாடாளுமன்ற இடங்களுக்கான அந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு, அதுக்கு முன்னாடி மோடி பேசும்போது மோடி ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ வளர்ச்சி குறித்து தான் பேசினார். ஆனால் அந்த 19ல் 21 மாநிலங்கள் 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பின்பு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃபென்ஸ் பிளே பண்ணலை, அல்லது ஒரு விதமான அக்ரெசிவ் அட்டாக் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு என்ன காரணம் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அவருடைய அதாவது ஒரு அயோக்கியத்தனமான அரசியலுடைய கடைசி புகலிடம் பிளவுவாத அரசியல். அதை நோக்கி மோடி எல்லா தேர்தல்களுடைய இறுதி கட்டங்களிலும் பயணிப்பார். அவருடைய தேர்தல் ட்ராக் ரெக்கார்டு, எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் எல்லா கட்டத்திலும் தேர்தல் நெருங்க பிளவுவாத அரசியலை கையில் எடுப்பார். அந்த பிளவுவாத அரசியலை கையில் எடுப்பதன் மூலம் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி ஓட்டு வாங்கிறது அவருடைய உத்தி. அது பல முறை வெற்றியும் பெற்றிருக்கிறார், சில முறை தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனா அவருக்கு தெரிந்த உத்தி என்ன அப்படின்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை பில்ட் பண்ணும்போது, ஒரு நாட்டினுடைய வேலையின்மை பற்றி, விலைவாசி உயர்வை பற்றி, பெண்களுடைய நலனை பற்றி இதெல்லாம் நாங்க காங்கிரஸ் கட்சி பேசுகிறது, ஒரு தேர்தல் அறிக்கை முன்வைத்து பேசுகிறது என்கிற போது, அந்த தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சாதாரண அடித்தட்டு மக்களுடைய பேசு பொருளாக ஆகிறது என்கிற போது, அதை எதிர்கொள்வதற்கு அவர்கிட்ட நேர்மையான ஆர்கியூமெண்ட் இல்லை. 10 வருடத்தில் நாங்கள் இதையெல்லாம் சாதிச்சிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். நாங்கள் இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில விலைவாசி உயர்வை இவ்வளவு குறைச்சிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்குது. சிலிண்டர் விலை இவர் சொன்ன மாதிரி யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறத விட இன்னைக்கு குறைச்சிருக்கிறோம். இல்ல இவர் மார்க்கெட்டுக்கிட்ட மாதிரி இந்திய ரூபாய்க்கு எதிரான, டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பாதியா குறைஞ்சிருக்குது. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு எந்த விதமான என்ன சொல்றது, ஒரு அவங்ககிட்ட எந்த விதமான சாதனைகளும் அப்படி இல்லாதனால இது மாதிரி பேசுறேன்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. அப்படி இல்லாதனால அதை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது. இந்த அரசுடைய தோல்விகளை முன்வைக்கிறது. இந்த அரசுடைய நிர்வாக தோல்விகளை, அரசியல் தோல்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி அரசியல் விழுமியங்களிலே அடைந்திருக்கக்கூடிய வீழ்ச்சியை முன்வைக்கிறோம். வைக்கிறப்போ இவர் எப்பவுமே பிளவுவாத அரசியலை நோக்கி பயணிப்பார். இவருடைய ட்ராக் ரெக்கார்டு இப்படிதான் இருக்கு. ரைட் முருகானந்தம் இருங்க. தொடர் தேவப்பிரியா வாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தன்னை ஒரு விஸ்வகுரு அப்படின்னு அழைக்கிறார். விஸ்வகுருன்னா என்ன அப்படின்னு நானே கேட்டேன். உலகத்திற்கு வழிகாட்டுதல். அது அவருக்கு சூட்டபிளா இல்லையாங்கலாம் ரெண்டாவது விஷயம். அப்படி பேசக்கூடாது. அப்போ இந்த நாட்டின் உயர்ந்த ஒரு மனிதராக அவருக்கு விரும்பியவர்கள் கூட அவரை அழைக்கலாம். தே கால் விஸ்வகுரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுடைய ஒரு மனிதர். இப்போ பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. இப்போ அவங்களும் அதை மாதிரி கீழே இறங்கிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க தேசத்தை முழுவதுமே அப்பீஸ்மெண்ட் பாலிசி கொடுத்துட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க, தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டை மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா, சாதி அரசியல் பண்ணுறாங்க, சாதி வாரி கணப்பு நடக்கிறாங்கன்னு அந்த பக்கம் கூட்டம். இவங்க முழுமையாக இந்த மொராலிட்டி, எத்திக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. க்ளீன் பவுட், அனிஹிலேட் ஃப்ரம் தி இந்தியன் சொசைட்டி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறப்போ ஒன்று அழகாக சுட்டி காட்டினீங்க. முதல் கட்ட முருகானந்திட்ட பேசுகிறப்போ முதல் கட்ட தேர்தல் நடந்தப்போ இப்படி இல்லையே அப்படின்னு சொன்னீங்க. அவர் சில வாதங்கள் வச்சார். முக்கியமாக பார்த்தால் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பன்னோக்கு விடையில் 25 கோடி பேர் கடந்த 10 வருடங்களில் பாவர்ட்டியில் இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு ஐநா சபையும் ஆக்ஸ்போர்டும் ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்கு. எதில் இருக்குது? உங்களுக்கு வேணும்னா அனுப்புகிறேன். நான் என்ன கேட்குறேன்,
ரொம்ப முக்கியமான விஷயம். ஐநா சபை சொல்லியிருக்கு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கு, இந்தியாவில இருந்து 25,000 110 நாடுகளை ஆராய்ச்சி செய்து இந்தியாவில் 25 கோடி பேர் கடந்த 10 ஆண்டுகளில். இப்ப நம்ம அந்த விவாதம் போனா நம்ம பெருசாயிரும், வச்சுக்கிடும் அப்படியே வச்சுக்கிடும். அதே போல நம்ம இந்த தேர்தலை பேசுவோம். இல்ல அவருடைய எல்லா மீட்டிங்லயும் அதையும் பேச மோடி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசினா 50 இருந்து 60 நிமிடம் பேசுகிறார். இது போன்ற பல விஷயங்களை சொல்லிட்டு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் வந்தது, அதுதான் நேத்திக்கு பெரிய விவாத பொருளா ஆச்சு. அதோடைய கண்டினியூட்டி இன்னைக்கு ஆயிருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற தலைப்புகள் வந்திருக்கு. இப்போ 2012 முதலாகவே அவர் தான் இந்த பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் தனிநபர் தாக்குதல் மிக அதிகமாக இருக்கு. அதை அவரும் விரும்புகிறார். மோடி வெர்சஸ் மற்றவர்கள் என்றால் அது இன்னும் பெனிஃபிஷியல் ஆகுது, அவருக்கு இணையாக வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டீனா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், there is no alternative அப்படிம்பாங்க. ஸோ அந்த இது அவரும் போகிறாரான்னு இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்புல ஜாதி வாரியாக மதவாதியாக எல்லாத்தையுமே பேசுவோம், கிரவுண்ட் ரியாலிட்டி பேசணும். தலைப்பு அவர் நேற்று இன்னைக்கு தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திர பிரதேசத்தில் 2004 முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது பிசி மற்ற சமூகத்திற்கான ராஜசேகர் ரெட்டி அங்களுடைய முதலமைச்சர். சரி, இப்போ அந்த வழக்கு அந்த இது எப்படி போச்சுன்னு பார்த்தால், ஜூலை 2004 5% முஸ்லிம்களை பிசி என்ற கேட்டகரி ஈன்னு போட்டு தனியாக சேர்க்கிறார். அத செப்டம்பர்லயே ஆந்திரா ஹைகோர்ட் நிராகரிக்கிறது. நவம்பர் 2004 உடனே ஒரு ஓபிசி கமிஷன் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அதை வச்சு 2005 ஆர்டினன்ஸ் போடுறாரு. 2005 அக்டோபர்ல ஆர்டினன்ஸ் போடுறாரு இந்த ஜஸ்டிஸ் கமிஷன் அடிப்படையில். 2005 நவம்பர்லயே 5 பெஞ்ச் ஜட்ஜி ஆந்திரா ஹைகோர்ட்ல அது குவாஷ் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி ஜூலை 2007 இன்னொரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராரு. அதுல 14 கேட்டகரி ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லிட்டு, இது மதவாதம் இல்லை, புவர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அது இருக்கட்டும், நம்ம இப்ப நம்ம மேலோட்டமா தான் பேச முடியும். ஒவ்வொரு டாபிக் நீங்க சொன்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு விஷயம் இல்ல, தலித்துகளுக்கான உரிமை அங்க மாத்தி கொடுத்த விவகாரம் அல்ல. ரெண்டாவது, ஒரு சமூகத்தை பார்த்து அதிகமா குழந்தை பெறாங்கன்னு சொல்லவும் அவங்க இல்ல எல்லாம் கணக்கு போட்டு ஹிந்துக்கள் இவ்வளவுதான் குழந்தை பெற்றிருக்காங்க, இவங்களுக்குள்ள எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஒரு 0.3%, 4% கூட இருக்கு அப்படின்னு அறிக்கை வரும் இல்லையா? நாட்டில் உள்ள அவ்வளோ வளங்களையும் கொள்ளடிக்க போறாங்க, பெண்களுடைய தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க, இப்படி எல்லாம் போகுது. அதைத்தான் பிரியங்கா சொல்றாங்க. என்னப்பா இது இந்த மாதிரி உலகத்துல எங்கேயும் நடக்கலையே. பகவான் ராமர் ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப அமைதியானவராச்சே. அவருடைய பேர்களை தானே ராமராஜன் சொன்னாரு. மகாத்மா காந்தி அவர்கள் இவங்க பொய்ய பரப்புறாங்க, புகழ பரப்புறாங்க, ஜாபை பத்தி பேச மாட்டேங்காங்க. அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பொதுக்களத்துலேருந்து வருது, நம்ம பேசுவோம். ஐயா, 400 இடங்களுக்கு நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க. நரேட்டிவோ உண்மையோ, இப்ப ஏன் இந்த மதவாதத்தை பத்தி பேசுறீங்க? அங்க ஒரு சிக்கல் இருக்கிறதோ என்ற கேள்வி எழுப்பப்படுது தேசிய ஊடகங்கள்ல. யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் இப்போ எதிர்க்கட்சிகள் இவர் சொல்றார், நான் எல்லா மீட்டிங்லயும் அவர் சொல்றார் 25 கோடி பேர் நான் பாவர்ட்டில வெளியில வந்திருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் இதை பற்றி பேசாம எதிர்க்கட்சிகள் என்ன பேசுறாங்க? மீண்டும் ஜெயிச்சால் சட்டத்தையே மாற்றி விடுவார், மீண்டும் ஜெயித்தால் தேவாலயங்கள் இருக்காது, மசூதிகள் இருக்காது, இப்படின்லாம் தமிழகத்தில் திருமாவளவன் உட்பட எல்லாரும் பேசுறாங்க. இப்படி பேசுறப்போ அவர் அதுக்கு எலெக்ஷன்ங்கிறப்ப கொடுக்கப்படுறதுக்கு பதில் கொடுக்க வேண்டி இருக்கு. ஸோ அவரும் இந்த சைட்ல போக வேண்டி இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே அந்த மதத்தை இப்ப நாம உள்ள மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியிருக்கு. அது உண்மையாவே சொல்றீங்க? கிட்டத்தட்ட அதுதான் வாய்ப்பு. மோடியும் மதத்தை வச்சு கேம் விளையாடுறாரு, மற்றவர்களும் ஜாதியை வச்சு விளையாடுறாங்க. லாப கணக்கு என்ன? நாட்டை பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை. அதுதான் பார்த்தா பொருளாதார ரீதியில இவங்க வெளியில வந்தப்ப 11ஆம் இடத்துல இருந்தது, 5 வருஷத்துல இப்ப 5ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். 2014 கடைசி பட்ஜெட் சிதம்பரம் கொடுக்குறப்ப 30 வருடத்தில் நாம் 3ஆம் இடம் பிடிப்போன்றாங்க. இப்ப நம்ம 2028லயே அதை இடத்தை பிடிக்கிறோங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருகிறது. அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. 11ஆவது இடத்துக்கு எப்ப போச்சுன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய நம்பர் கொடுங்க. 2014 அவருடைய பட்ஜெட்ல லாஸ்ட் பட்ஜெட்ல சொன்ன ஸ்பீச் நான் கோட் பண்றேன். ஆன் ரெக்கார்ட் இன் உங்களுக்கு அனுப்புவார். உங்களுக்கு அனுப்புறேன். நானும் அனுப்புறேன். எப்ப எம்ஜிஆர் 3வது பெரிய பொருளாதாரமாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தது.
எப்ப வந்து அது வந்து என்ன சொல்றது, இந்திய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல முதன்முறையாக இந்திய வரலாற்றுல வந்து சரி. நேரடி வரிகளை மறைமுக வரிகளை வரை நேரடி வரிகள் அதிக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு இந்தியா வந்ததுங்கிற விவரத்தை நானும் அனுப்புறேன். ரைட். இதெல்லாம் வந்து அனுப்புங்க. தேவப்பிரியன் இடைவேளைக்கு அப்புறம் 12வது இடத்துக்கு போச்சுன்னா அடிச்சு விடாதீங்க. நன்றி முருகானந்தம். அது வந்து உருட்டு, பக்காவான உருட்டு. அது எந்த பேரை உருட்டு, நீங்க அவரை உருட்டுனுங்க. தேவப்பிரியன் அல்ல, காங்கிரஸ் இவங்க உருட்டுங்கிறீங்க. பெரிய பிரச்சனையில இந்திய சமூகம் விழித்தெழுக்கிறது. இதை பார்த்து உலகம் இப்போ வந்து ஒரு பரிகாசிக்கிறது. ரங்கராஜ் சார், இப்போ நம்ம மற்ற புள்ளியெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிட்டு சார், 102 நாளைக்கு மறுநாள் நடக்க போகுது. அதில் ஒரு 80 தொகுதின்னு நினைக்கிறேன். அதில் ராஜஸ்தான், தமிழ்நாடு எல்லாம் பூரணமாகிறோம், கேரளாவும் பூரணமாக போகிறது. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நீண்ட அனுபவம் பெற்றவர், நான் என்ன கேட்குறேன், களம் எப்படி இருக்குது? யோகேந்திர யாதவ் போன்றவர்களெல்லாம் களம் சற்று மாறி இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட நடுநிலையாக கேட்குறேன், இந்த மாதிரி டிஃபென்ஸ் ப்ளே பண்ணாமல் அக்ரெசிவ் அட்டாக் வருது, அவர்களுடைய ஒரு மனோநிலை, அந்த கோர் இஷ்யூவே மாறுது. ஏற்கனவே கேரண்டின்னு பேசுனது வேறு மாதிரி மாற்றுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பேட்டி பார்த்தா எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லை, மதத்தில் நம்பிக்கை இல்லை, 16 லட்ச ரூபாய் பிரித்து கொடுத்துருக்காங்க, இதில் பல பேர் கொடுக்கணும் அவருடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள், உயர் சாதிகளுடைய ஆதிக்கத்தை பற்றிலாம் ராகுல் காந்தி பேசுகிறார். இப்போது என்ன சார் இருக்குது, கரெக்டாக சொல்லுங்கள் நிலவரம். ஆக்சுவலாக நான் பல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் பல இந்தியா பாகங்களில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கள நிலவரம்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. சரி, இந்த கான்ஸ்டியூன்சி அந்த கான்ஸ்டியூன்சி இல்லை, யூபியில் அப்படி தான் இருக்குது, பீகாரில் அப்படி தான் இருக்குது, மகாராஷ்டிராவில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இந்த அடிப்படை கோர் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா. வேலையில்லா திண்டாட்டம், இன்ஃப்ளேஷன், அப்புறம் விவசாயிகள் அவங்களோட ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, அதோடைய ஒரு வெளிப்பாடு பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் விவசாயிகளோட போராட்டங்கள். அவங்க அந்த எம்எஸ்பிக்கு லீகல் கேரண்டி கேட்குறாங்க, எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா படி. அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி கோர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்போது அந்த அந்த இஷ்யூஸ் எல்லாம் இளைஞர் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அந்த இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து அங்கங்கே பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. நான் வந்து டைரக்ட் பிரச்சாரத்துக்கு அவங்க போகல. இப்போ அங்கங்கே அவங்க ஜாயிண்ட் ரேலிஸ் சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்டில் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல சில இடத்துல பண்ணுறாங்க. இப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா, ஒரு விசிபிளாக ஒரு கிரவுண்டில் ஒரு டஃப் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது, இப்போது நான் பார்த்தவரை பிஜேபியோட பிரதமர்னு சொல்லக்கூடாது, இந்த 30 நாளில் அவர் வந்து பிஜேபி பிரச்சாரக் அப்படின்னு, பிஜேபி பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் மாதிரி அவங்க கட்சி கேம்பெயினுக்காக போயிட்டு இருக்காரு மோடி. ஸோ ஐ ஒன்ட் கால் இம் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் அவரு. பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. நீங்க ஆட்சி ஒப்படைக்க என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு கண்ணோட்டத்தில் ஒரு பிஜேபி தலைவர் எலெக்ஷன் டைம்ல கட்சிக்காக வாக்கு சேகரிக்க செல்கிறார். வெரி குட், வெரி குட். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா மற்றபடி நீ பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தா அது வேற பார்க்கணும். அப்படி பேசியிருக்க மாட்டாருன்னு நான் என்னுடைய கணிப்பு. இப்போ கட்சி தேர்தல் நிற்குது, வாக்குல சேகரிக்கணும், மற்றவங்களோட வாக்குகள் குறைக்கணும், நம்ம வாக்குகள் கூட்டணும், நம்ம கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும், அந்த ஆஸ்பெக்டில் தான் போகிறாரு. ஸோ தேர்தல் காலத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் வந்து புதுசாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ஐடியாஸோ திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸோ நாட்டுக்காக சில ஒரு விஷன் க்ரோத்தோன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. ஒன்று டைனாஸ்டிக்கு பாலிடிக்ஸு, இன்னொரு பக்கம் 60 ஆண்டுகளில் ஒன்றுமே நடக்கலை, ஆறு ஏதோ கரப்ஷன் அப்படின்றது பல்லவியே ஒன்று பாடிட்டு இருக்குனால அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. அந்த சந்தையில் இந்த பொருள் விற்க மாட்டேங்குது. அந்த ஃபர்ஸ்ட் அப்படி பேசும் மக்கள் புரியுற மாதிரி அதான் அந்த ட்ரேடிங் இல்லை. இப்போ ஒரு புதிய எடுபடலை, அது எடுபடலை. ஸோ எடுபடலை. ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே கான்டெஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியா அலையன்ஸ்க்கு ஒரு சின்ன லீடு இருக்குன்னே கூட சொல்லலாம். அதாவது முதல் கட்டத்தில் நடந்த 102 இடங்கள்ல வந்து இப்போ என்ன வந்து டாக்டிக்ஸே மாத்துறாங்க. இப்போ இந்த மாதிரி எக்கனாமிக் கோர் இஷ்யூஸ் வந்து வச்சுட்டு இந்த பேசிஸில் கேம்பெயின் போனால் இது மேலும் அங்கங்கே இருக்கிற காமனாக இருக்கிற இஷ்யூஸ் வந்து எதிர் வருது. அப்போது இந்த வேறு சில இஷ்யூஸு, இமோஷனல் இஷ்யூஸோ, முஸ்லிம்ஸோ, மதவாத அடிப்படையில் பிரச்சாரமோ, அப்போ என்ன ஆகுனா ஒரு இடத்துல தே ஆர் ட்ரைங் ஃபார் போலரைசேஷன் ஆஃப் த ஓட்ஸ். ரைட்டு. அந்த 20% முஸ்லிம்ஸ் அப்படி போனால் கூட 80% இந்து ஓட்ஸ் டார்கெட் பண்ணலாம். இப்படி தான் யோகி ஆதித்யநாத் கூட முன்பெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க குறிப்பாக நார்தர்ன்
பார்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஹார்ட்லேண்டில் அது வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்கனாமிக் இஷ்யூஸ்லேருந்து அட்டென்ஷன் வந்து இந்த மாதிரி இமோஷனல் இஷ்யூஸ் டைவர்ட் ஆகும், இமோஷனல் இஷ்யூஸ்க்கு டைவர்ட் ஆகும். ஆமாம். ஆனால் அது சொல்லும்போது நான் என்ன ஆச்சரியத்தோட பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டோ குறிப்பிட்றாங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ டஸ் நாட் டாக் அபவுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் சர்வே பண்ணலாம் அப்படின்றாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, தவிர ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றது அதில் கிடையாது. ரெண்டாவது இந்த முஸ்லீம் கோட்டா கொண்டுருவோன்றது அவங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் கிடையாது, சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அவங்க கவனமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அதில் வந்து கிடையாது, நான் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிட்ட மாதிரி இதில் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற உங்களுடைய வெல்த் எடுத்துகிட்டு முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷனே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இதில் வந்து எடுத்துகிட்டு உங்கள் தாலியெல்லாம் அறுத்துட்டு முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த வார்த்தையை நான் ஒரு அமங்கலியமாக பார்க்குறேன், ஒரு அசிங்கமான வார்த்தை, எனக்கு பிடிக்கல. எனக்குன்னா நம்முடைய அந்த அந்த எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு டெஸ்பரேஷன் தெரியுது. இன்ஸ்டில் ஒரு ஃபியர் மாங்கரிங்னு சொல்லுவாங்க. ரைட். ஃபியர் மாங்கரிங் உண்டாக்கி உங்கள் வீட்டில் உங்கள் தாலி எடுத்து போயிடுவாங்க, உங்கள் தங்கத்தை எடுத்து போயிடுவாங்க, எடுத்துகிட்டு வந்து அப்போ யார் கொடுக்க போகிறாங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ நீ யாருக்கோ கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் கூட வேற, ஆனால் முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா யூ ட்ரைங் டு டிவைட் அண்ட் போலரைஸ் த சொசைட்டி. இப்போ அது அந்த மாதிரி ஒரு இது வருது. இல்லை இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம் லெட் மீ நோ சம்திங் ஐ ஆஸ்க் யூ. பட் நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த ராமர் ஜென்ம பூமி பெரிய அளவில் விவாத பொருளாக்கப்படலை, அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்று பல கருத்துக்கள் வருது. இப்போது வளர்ச்சி, வேலையின்மை, சர்வீசஸ் தொடர்பு, இறக்குமதி ஏற்றுமதி, கல்வி, இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு லெவலில் மறுபடி பாகிஸ்தான்காரன் வந்துட்டான், தீவிரவாதி உள்ள ஊருட்டான், ராமருக்கு கோயில் கட்டணும், முஸ்லீம்கள் பொது எதிரியா, இப்படி பார்த்தா இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, மோடியை பிரதமராக நாங்கள் பேசலை, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, ராகுல் காந்தி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, இது எந்த அளவுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் சொசைட்டி? இல்லை சார், ராமர் கோயில் வந்து பொதுவாக கட்டப்படுறது யாரும் வந்து அதை எதிர்க்கலை, அது யாரும் எதிர்க்க முடியாது, யாரும் எதிர்க்கல, எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ், ஓகே, ஒரு ஜெனரல் அக்செப்டன்ஸ், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய முஸ்லீம்ஸே ராமர் கோயில் கட்டுறாங்க, அது ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் யாரும் பண்ணல. அதனால் அது ஒரு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்துத்துவ மைண்டட் ஓட்டருக்கு தேர் ஆல்ரெடி கமிட்டட் டு பிஜேபி. சரி, அதனால் there's no point in reinventing the wheel or reconverting the converted. They are already in இந்துத்துவா மைண்ட், அவன் வந்து இது புதுசாக கிடையாது. அதனால் ஒரே வாக்கு வந்து 2 வாட்டி எண்ண முடியாது, இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அதுக்குனால ஒன்றும் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இதனால் ஒரு பெனிஃபிட்டோ வந்து வரல. பட் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, why you are targeting Muslims and saying அதிகமாக குழந்தைய பற்றி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தாத்தா காலத்தில் ஆவரேஜ் இந்து ஃபேமிலி, இல்லை ஒரு நிமிஷம் இந்த தேவஸ்தி நான் சொல்கிறது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, பிரீஃபாக தான் சொல்கிறேன். இது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஒவ்வொரு வீட்டிலும் 8 பேர் 10 பேர் குழந்தைங்க இருந்தாங்க சார். சரி, லார்ஜ் ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் 5 brothers 3 sisters இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபேமிலியில் இப்படி தான் வளர்ந்துருக்காங்க. இந்துஸில், முஸ்லீம்ஸுன்னு நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய முஸ்லீம் ஃபேமிலிஸில் ஒரு மனைவி தான், பிள்ளைகள் 2 தான், 4 இல்லை. 4 வந்து சும்மா அதெல்லாம் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்து ஃபேமிலிஸ் இன்க்ளூடிங் செலிபிரிட்டிஸ் who have at least 2 wives. சரி, என்ன அது டீட்டெயில்ஸ்குள்ளே போகல. சரி, அதனால் இந்த கைண்ட் ஆஃப் ப்ராட் ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷன் இஸ் நாட் குட். சரி, அந்த மாதிரி ஒரு கேம்பெயின். இன்னும் சொல்ல போனால் இந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கும் முஸ்லீம் ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கும் 10 ஆண்டுக்கு முன்னால் இருந்து 0.83 என்ற டிஃபரன்ஸு இப்போ 0.43 குறைஞ்சிருக்கு. ஸோ முஸ்லிம்ஸ் ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் அண்ட் ஹிந்து ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் பாப்புலேஷன், தேர்ஸ் நாட் மச் டிஃபரன்ஸ். இது வந்து ஒரு போகி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, 4 மனைவி கட்டிப்பாங்க, குழந்தைகள் அதிகம் பெற்றுப்பாங்க, அவங்க வந்து முஸ்லிம்ஸ் வில் ஓவர்டேக் ஹிந்து பாப்புலேஷன். மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள், எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேவ் ப்ரூவ்ட் இட். பட் இன்னொன்று, நீங்கள் வந்து பாவர்ட்டி பற்றி ஒரு விஷயம் சொல்ல வரேன். பாவர்ட்டி பற்றிய விஷயம் வந்து 25 crores மக்கள் வந்து இதில் வெளியே தூக்கி நம்ம வந்து we have lifted them above poverty. ஓகே, இது கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 30-40 years நடந்துட்டு இருக்கு சார். பாரதி பண்ணால் 30 கோடி ஜனங்கள்னாரு, நீங்கள் 140 கோடி, 30 கோடி முகவுடையாள், எவ்ரி 10 years 15 yearsக்கு கவர்மெண்ட் வந்து பல்வேறு பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ்னால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20-25 கோடி பாவர்ட்டி லைன் என்ன சொல்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் லைன் மேலே கொண்டு வராங்க. இட் இஸ் ஹேப்பனிங் நாட் நவ். ஒரு கேள்வி, லாஸ்ட் 30-40 years அப்போ பண்ணாலும் பாப்புலேஷன் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு. சரி,
30 கோடி 60 கோடி 60 கோடி 90 கோடி 120 கோடி ஆகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 கோடி மக்கள் இன்னைக்கும் தேர் பிலோ தி பாவர்ட்டி லைன். டெஃபினட்டா அதுதான் என்ன பார்க்க வேண்டியதுன்னா 25 கோடி மக்கள் பாவர்ட்டி லைன் மேலே கொண்டுட்டோம். சரி. ஆனா இன்னைக்கும் ஒரு 40 கோடி மக்கள் தேர் பிலோ தி பாவர்ட்டி லைன். தேர் ஆர் அட்லீஸ்ட் 30 crore Indians living on less than ₹100 per day இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே வந்திருக்கு. கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? நீங்க என்னதான் பண்ணி ஒரு 25% மேலே கொண்டு வந்தாலும் இன்னொரு 25% இந்த பிலோ தி பாவர்ட்டி லைன் ஆட் ஆகிட்டே இருக்கு. வெரி குட். அந்த பிலோ தி பாவர்ட்டி லைனை டேக்கிள் பண்ற அந்த போருக்கான வேண்டிய திட்டங்கள் என்ன? அதுக்கான எந்த ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் விளக்கமா ஷார்ட்டாக சொல்லுங்க, அப்புறம் நிறைய பேசணும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் பண்ணேன். சார், இப்போ ஜிஹாதி, முஸ்லீம் பயங்கரவாதம், ISIS, டெரரிசம் இல்லையா, முகலாயர்களுடைய படையெடுப்பு, அவங்களுடைய கன்கார்டு இந்தியாவில் பண்ணது, இந்த மாதிரி விவகாரங்களில் இளைய தலைவர்கள் எப்படி இப்போ எதிர்கொள்ள போகிறாங்க? இப்போ அங்கே அவங்களுக்குள்ள கடுமையான டஃப் ஃபைட் இருக்குது இந்தியா கூட்டணிக்குன்னு சொல்லும்போது, இதை இந்த கீர்ன ரெக்கார்டை எவ்வளோ காலம் தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா, அல்லது இதுக்கு வேல்யூ இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குமா? சார், நம்ம யதார்த்தத்தை பேசணுங்க, மறைச்சி எல்லாம் பேசுறதுக்கு வழி இல்லை. என்ன ரவிசங்கர் சார்? சார், 2 விஷயம் சொல்கிறேன். ஆவரேஜ் பர்சன் இந்த ஸ்ட்ரீட்டு இங்கே தெருவில் எப்படி போனால் அங்கே ஒரு பாய் கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்க. பிரியாணி வேற பாய், ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க. சரி. இந்த கடையில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அது கிறிஸ்டின் நடத்துகிற சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கு. ரைட். அங்கே பொருளை வாங்குறாங்க. சரி. இங்கே வந்து ஒரு டீ கடையில் வந்து இது வாங்குறாங்க. ஒரு ஐயர் கடையில் ஒரு டீ குடிப்போம், காபி. எய்த்து வீட்டில் அங்கே ஒரு முஸ்லீம் இருக்காரு, அந்த ரைட்டில் போனால் ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க. சரி. யார் எங்கே இப்போ ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல யாருக்குமே தெரியும். பஸ்ஸில் போனீங்கன்னா, ட்ரெயினில் போனீங்கன்னா உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்காங்க யாருக்கும் தெரியாது. சரி. இப்போ காலை வந்து மாறி இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல. ரெண்டாவது, இந்த மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஓணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காமன் ஹாலிடே ஆயிடுச்சு எல்லாருக்கும், இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். கேரளாவில் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் அவங்களும் இன்டெகிரேட் ஆகி, எனக்கு தெரிஞ்சு பல கோயில் திருவிழாக்கள்லாம் வந்து மோர்பந்தல் முஸ்லிம்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊர் விழான்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து தான் பழகுறாங்க. ஸோ அந்த இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, இப்போ இது சவுத் பார்சல் ஆஃப் லைஃப் அண்ட் கல்ச்சர். ரங்கராஜ் சார், சவுத்ல சரி, இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு நேத்து சார் பாம்பே அப்படிதான் சார், நார்த் இந்தியாவுல மாறி இருக்காங்கறத கேள்வி. நீங்க சிவசேனாவோட மும்பைல ஃபோர்ட்ரஸ் மும்பைலயும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, மும்பைலயும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஈவன் யூ கோ டு குஜராத் ஆர் யூபி எனிவேர், யூபில உங்களுக்கு எவ்வளவு லக்னோவோட கல்ச்சர் என்ன? லக்னோ கல்ச்சர் இஸ் டிபிக்கல் இஸ்லாமிக் கல்ச்சரோட ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு அங்கம். ஆமா, அதெல்லாம் இன்டிகிரேட் ஆயிருக்கு சார் சொசைட்டில. நீங்க வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்போ முஸ்லிம்ஸுக்குன்னு ஒரு கோட்டா கொடுக்க பார்க்குறாங்க, அதுவும் அந்த மேனிஃபெஸ்டோவில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த 10% கோட்டா ஃபார் EWS கொண்டு வந்திருக்காங்களே 2019ல் இந்த கவர்மெண்ட், அதில் வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வில் பி எலிஜிபிள்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து முஸ்லிம்ஸ் ஒரு கோட்டா கொண்டு வர போறாங்கன்னு ஒரு பயம் காட்டுற ஒரு அரசு ஏற்கனவே இதை brought 10% கோட்டா which will include for Muslims and Christians. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? பேசுவோம் சார். சங்கர் சார், இப்போ மொத்தமாக நம்ம 3 ஆளுமைகளும் பேசினாங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் என்ன மாதிரி சமூக அமைப்புகள் எல்லாம் பேசிட்டாங்க. இப்பொழுது நம்ம ஒரு ஃபேஸ் முடிஞ்சு 4 நின்று மற்றொரு ஃபேஸ் நடக்க போகிறது. உங்களுடைய பார்வை இந்திய தேர்தல் அதனுடைய மாண்புகள் குறித்தெல்லாம் பேசுங்க. எப்படி இருக்குது தற்போது? எந்த மோடி பேசினாலும் சரி, ராகுல் பேசினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிசென்டிவ் சிச்சுவேஷன் டு பி அப்பியர் ஒரு காணப்படுகிறதா, ஒரு அஃப்லியேட்டாக இணைக்கப்பட்டிருக்கிறதா சமூகத்தோடு, அப்படிங்கலாம் பல ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் the questions, existing questions going on. ஆனால் எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் தேர்தல் இதில் ஃபேஸ் 1 முடிஞ்சு போயிடுது. ஃபேஸ் 1ல் வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சஸே வரலை. ஃபேஸ் 1ல் இந்த மாதிரி வரலை. இப்போ ஃபேஸ் 2 வரும்பொழுது மோடி இந்த மாதிரி பேசியிருக்கார். அதாவது இந்த ஊடுருவல்காரர்களுக்கு கொடுப்போம், அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னு. காங்கிரஸ் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நாங்கள் பேசலை அப்படிங்கிறாங்க. இது 2வது ஃபேஸில். இப்போ காங்கிரஸ் சைடு ஒரு அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, மோடி அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் ஃபேஸ் 1ல் இவங்க அந்த அளவுக்கு சரியாக ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. பிஜேபி செட்பேக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிஜேபியில் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசுறார். ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கவர் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் கம்யூனிட்டியை இது பண்ணி பேசலாமா அப்படின்னு இவங்க பேசுறது. அதே சமயத்தில் இவர் பிரைம் மினிஸ்டர்னு வரும்பொழுது அவர் வந்து ராகுல் காந்தி மற்ற காங்கிரஸ் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க.
அவங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுக்கு இருக்கிற கோட்டாலாம் அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வேண்டிய முஸ்லீம் மைனாரிட்டி குரூப்புக்கு அதை பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு 2004 இவங்க ஆந்திராவில் ட்ரை பண்ணாங்க. அப்படிலாம் பேச்சு இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அதுதான் கேள்வி. ஆமாம், இதில் அதான் நீங்கள் உங்கள் கொஸ்டின் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னு வரும்பொழுது ரொம்ப இந்த அளவுக்கு அரசியல் பேச்சு ஒரு கேஸ்ட்டு நிறைய இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை எப்போ பாரு அந்த பர்டிகுலர் கேஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்டையோ ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் என்ன எல்லாம் முதன்மையா சரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்டோ ஒரு கம்யூனிட்டியோ ரிலீஜன் எதையுமே உள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படிதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, டிஎம்கே அவங்க பார்ட்னர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய மொத்தமாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அதை சார்ட் அவுட் பண்ணி இதுதாங்க எங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம். நாளைக்கு நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தோம்னா இதெல்லாம் தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஒரே சமயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷத்தில் ஃபேஸ்ட் மேனரில் இது மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம். எதெல்லாம் ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்கோ அந்த ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷனுக்கெலாம் நாங்கள் என்ன மாதிரி அதை ரீசோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி அவங்க சொல்லலாம். இந்த சைடில் பிஜேபியும் அவங்க மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்துருக்காங்க. இவங்க மேனிஃபெஸ்டோவில் இவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தென் யூத் எம்பவர்மெண்ட்டில் ஸ்கில் பேஸ்ட் இது அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க நேற்று வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில், பட் அதை தவிர இவங்க என்ன பேசலாம் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 10 வருஷத்தில். இதுக்கு மேலே இந்த 5 வருஷத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நல்ல கேள்வி, கரெக்டாக வந்து நின்ட்டீங்க. இப்போ நம்ம டைம் கிடையாது, கொஞ்சம் வேகமாக கேட்குறாங்க. இல்லை இப்போ இந்த விவாதத்தை ஆடினது இது ரெக்கார்டு தான், ஆன் ரெக்கார்டு, ஒன்றும் மறைமுகமாக இல்லை. காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ, த மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல், ரிவீல் பண்ணுறது எல்லாமே இப்போ இன்னைக்கு எல்லாருடைய கையிலையுமே இருக்குது, யாரும் பொய் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பிரதமர் அவர்கள் விஸ்வகுருவாக தன்னை டெக்ளேர் பண்ணிக்கிட்ட ஒரு பிரதமர் இவ்வளவு கீழ் இறங்கி செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், பிரதமர் பேசினது அதான் நான் பேசினேன். இப்போது அதில் அவர் இந்த பேசின ஒரு பேச்சு இப்போ ஆரம்பத்தில் இப்போ சார் பேசின மாதிரி அவர் பிரதமரோ இல்லை அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் கலந்து பேச்சா நான் பார்க்கிறேன். பிரதமர் மோடி என்ற அரசியல்வாதி இந்திய பிரதமராக பேசவில்லை. ஏன்னா அவர் பேசின இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்ல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசவே இல்லைங்கிறாங்க. மேனிஃபெஸ்டோல அந்த மாதிரி இல்ல. ஆனா மேனிஃபெஸ்டோல ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்படும், பொருளாதார இது சர்வே எடுக்கப்படும் அப்படின்னு பேசுறாங்க அந்த இதில். ஆனா இவங்க சொல்றது ராகுல் காந்தி பேசியிருக்கார் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் இதில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ எக்கனாமிக் டைம்ஸோ எதுலையோ படித்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு படித்த ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் இமிடியேட்டாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதாவது இவங்க கிட்ட அதிகமா இருக்கு, அவங்க கிட்ட கம்மியா இருக்கு, சமுதாயம் வரைச்ச இதை பிரிச்சு கொடுக்கணும், அவங்களையும் மேல கொண்டு வரணும். வெரி குட், அருமையான ஒரு திட்டம். அதுக்கு இது நிறைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட், அதுக்கு நான் வரேன் அப்புறம். ஆனால் இதே தாங்க உங்க ஃபைனான்ஸ் கமிஷன்ல பேசும்பொழுது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பேசுறாங்க. அது என்ன பண்றாங்க, உங்களுக்கெல்லாம் அதுக்கு ஆல்ரெடி டெவலப்டு இதுக்கு எங்க கிட்ட வர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர இதில் 41% கொடுக்குறோம். அது எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடுக்கு 4.17 4.52, வேற குஜராத்துக்கு பிஜேபி ரூல் ஸ்டேட் அதிகமாக கொடுக்குறோம் இல்லை 3.04 தான் அங்கே கொடுக்குறாங்க, யூபிக்கு 12%. இந்த மாதிரி ஸோ அதை ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நான் ஆனால் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஆனால் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை ஒத்துக்கல. எங்ககிட்ட இருந்து வர பணத்தை பிரித்து அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, அந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இப்போ நம்ம பேசுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் விவாதங்கள்ல கொஞ்சம் வேகமாக போற காரணம் என்ன, மக்களுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த பேச்சு, இந்த வெறுப்பு பேச்சு, அதாவது ஒரு டிஸ்லைக், அதாவது என்ன சொல்றது, அருவருப்பான மோசமான ஒரு பில்த்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்
மோடி என்ற ஒரு அரசியல்வாதியின் பேச்சு தான். ஏன்னா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, ஃபாத்தியா ஓதுங்கிறாங்க யாரு, அப்புறம் மோடி யோகியுடைய அசிஸ்டண்டாக இருக்காங்களே இது சார் அவங்க துணை முதல்வர்கள், அவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க பழைய பல்லவிகளை போய் 80 வயசஸ் 20ன்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள் இந்த எலெக்ஷன்ல அதிகரிக்கிறது. நம்ம இதை பத்தி இன்னும் அடுத்தடுத்து நான் எனக்கு இதில் வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க சில வார்த்தைகளும் சொன்னீங்க, டர்ட்டி ஒர்த், டர்ட்டி, ஃபில்த்தி, அது இதுன்னு. நான் அந்த வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணலை, அந்த வார்த்தைகளும் உபயோகிக்கல. இது வந்து ஒரு அரசியல் கலந்த பேச்சு. இந்த அரசியல் பேச்சுங்கிறது ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் ஆகட்டும், பிஜேபியும் ஆகட்டும், இவங்க பேசுகிற பேச்செல்லாம் சார் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிறது, அந்த எலெக்ஷன் ஹீட்டு எல்லாருக்குமே உணர்றாங்க. அதனால எந்த அளவுக்கு ஓட்டை இந்த கம்யூனிட்டி அவங்க கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்காக இந்த அரசியல் பேச்சாதான் நான் இதை பார்க்குறேன். சார் சொல்லுங்க. இல்லை இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், சரி, என்னை பொறுத்தவரை பாஜகவோட உண்மையான ரூபம் வெளியே வருது. மற்றெல்லாம் மாஸ்க் தான். அவங்க அண்டர் கரண்ட்டில் இருக்கிறது வந்து ஆன்டி முஸ்லீம். இது வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்து அது வந்து அங்கங்கே மறைக்கிறாங்க தவிர உள்ளூர யூ ஸ்க்ராச் நாட் பிஜேபி நவ் கன்சிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்டிஸ். சரி, ஸ்க்ராச் பிஜேபின்னு சொல்ல மாட்டேன். ஸ்க்ராச் அண்ட் ஆர்எஸ்எஸ் பர்சன் வில் பேசிக்லி பி 100% ஆன்டி முஸ்லீம். அதுக்கு இந்த வாதங்க, இந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 4 மனைவி வச்சுக்கிறாங்க, இவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாங்க, நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க, இதெல்லாம் 30 வருஷமாக நம்ம ஆர்எஸ்எஸோடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். இந்த ஸ்பீச் இது வந்து மோடியோட இந்த ஸ்பீச் வந்து he reflects the average RSS mindset and thinking. So mirror of RSS. ஆன்டி முஸ்லீம். இப்போ மகாத்மா காந்தி கொலையே நீங்கள் எடுத்துங்களேன். இப்போ பாரத தாய் வணங்க வேண்டும் எல்லாம் கரெக்டு, ஆனால் தேச தந்தை மாதா வணங்கணும். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் சுட்டு போய் கொள்றாங்கன்னா அந்த கொலையை நியாயப்படுத்துற வகையில் என்ன சொல்றாங்க? இப்போ இந்து இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். மகாத்மா காந்தி கொலை வந்து தப்பு தான். இவங்க என்ன சொல்றது, எப்படி சொல்றாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல கொலை செஞ்சது தப்பு தான், ஆனால் மகாத்மா காந்தி அப்படி நடந்து கொண்டார், ப்ரோ முஸ்லிமாக செயல்பட்டார், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ப்ரோ முஸ்லிமாக செயல்பட்டார், பிரிவினைக்கு எனவே அதை மறைமுகமாக நியாயப்படுத்துறாங்க. இப்போ இந்த மைண்ட் செட் தான் இப்போ மோடியோட இந்த தேர்தல் ஸ்பீச் எல்லாம் இட் இஸ் a நேச்சுரல் திங். நீங்க என்ன புதுசாக பார்க்குறீங்க? அதுதான் அந்த கட்சி. சரி, புரியுதுங்களா? தட் இஸ் தட் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி. அது அப்பப்போ வெளியே வரும், சில நாள் வந்து மறைச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலேயே பாஜகவோட ரியல் ஃபீலிங், ரியல் ஸ்வரூபம், ரியல் ஐடென்டிட்டி வந்து அதுதான் மோடி ரிஃப்ளெக்ட் பண்றாரு. இட் இஸ் நாட் சம் ஸ்லிப் ஆஃப் த டங், இட் இஸ் நாட் ஹீட் ஆஃப் த மொமெண்ட். வார்த்தை தவறிலாம் பேசல. நோ, நாட் அட் ஆல். அதான் கோர். இட் இஸ் a reflection of their core ideology. அந்த கோர் ஐடியாலஜி தான் வெளிப்படுது. அது தேர்தல் நேரத்தில் நேச்சுரலி சூடா இருக்கும், சூடா வரும். அந்த வார்த்தைகள் என்ன இப்படி சொல்றாருன்னு இது எனக்கு தெரிஞ்சு நான் 30-40 வருஷமா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றேன். 30-40 வருஷமா ஆர்எஸ்எஸ் இதே தான் சொல்லிட்டு வருது. அதிகமாக குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க, முஸ்லிம்ஸுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்களை வந்து தேச துரோகிகள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் 30-40 வருஷமா நான் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆர்எஸ்எஸ் ஸ்பீச்சஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய நாட் அ நியூ திங். டங் ஸ்லிப் ஆகல, கிடையாது. இட் இஸ் தேர், இட் இஸ் த கோர் ஐடியாலஜி, கோர் திங்கிங். அண்ட் அட் பிஹைண்ட் ஆஃப் இட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்து ராஷ்டிரா. அதுதான் கட்சியோடைய லட்சியம். இதெல்லாம் இடைப்பட்ட காலமெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஸ்மால் அண்ட் டெம்பரரி திங்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபார்ம் ஹிந்து ராஷ்டிரா தான் அவங்களோட கோர் ஐடியாலஜி. அதை மறுத்தாங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கவே அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் கோர். ஸோ ஆர்எஸ்எஸ் இருக்காங்கன்னா தே ஆர் வெட்டட் டு த ஃபிலாசபி ஆஃப் ஹிந்து ராஷ்டிரா. அதில் வந்து அது அது ஒளிமறைவு இல்லாமல் சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஜெர்மனியில் நாசி பார்ட்டி, இப்போ நாசிஸ் டிஃபெண்ட் பண்ற பார்ட்டிலாம் இருக்கு, ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம நாட்டில் வெளிநாட்டில் எப்படி பார்க்குறான், ஹவு தே கால் பிஜேபி இஸ் கால்ட் ரைட் விங் இந்து பார்ட்டி அப்படி தான் அவங்க எல்லா பிரிண்ட் மீடியாலும் அவங்க டெஃபினேஷன் அப்படி தான் கொடுப்பாங்க. த ரைட் விங் இந்து பார்ட்டி ஆஃப் இந்தியா, அது பிஜேபி அப்படி தான் சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த என்ன ஆகுதுன்னா, இந்து நேஷனலிசம், இந்து தேசியவாதம். The Congress was adopting a general left of center for many years, socialistic pattern தான். நடுவில் கொஞ்சம் மிடில் ஆஃப் த சென்டரில் வந்து கொஞ்சம் ரைட்டாக வந்தாங்க ஃபார் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன். அது 90க்கு அப்புறம் என்ன ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா, now they are resuming their left of center position which they were occupying in the 70s. அந்த பொசிஷன் லெஃப்ட் ஆஃப் சென்டர் வரும்போது இட் டசன்ட் மீன் அர்பன் ராடிகலிசம், கண்டிப்பா, as Modi is saying. அது கிடையாது. லெஃப்ட் ஆஃப் சென்டர்னா என்ன,
இட்ஸ் a bit like socialism. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, கண்டிப்பா. எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்து பிஜேபி இருக்காங்க. இருக்காங்க. இவங்க சென்டர்ல கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டர் வந்து கொஞ்சம் mix பண்ணிடுவாங்க. பார்ட்டி ஹஸ் டு பி ப்ரோ புவர். ரைட். அந்த ப்ரோ புவர் பாலிசிஸ் வந்து இப்போ ரெஸ்டோர் பண்றாங்க. ரைட். ஸோ த பேட்டில் இஸ் நவ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். சரி. இதுதான் வந்து ட்ரெடிஷனலாக இருக்கிற கிளாசிக்கல் பேட்டில். அந்த பேட்டில் லைன்ஸ் வந்து இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பொறுத்தவரை அவங்க என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யூ ஹேவ் டு ஹேவ் தட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் பொசிஷன் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் த poorest of the poor, the people below the poverty line. Right. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டாவது வருவேன். லாஸ்ட் ஒரே லைன் சொல்றேன். இந்த 10 lakh கோட்டால இந்த 10 lakh கோட்டால என்ன சொல்றாங்கன்னா 8 lakhs வரை you are poor. சரி. 8 lakhs வரை you can be eligible for 10. அப்போ 8 lakhs கீழே you are poor ன்னு சொன்னா நீங்க நாட்டுல வந்து எவ்வளோ 20% 25% households வந்து they are coming under that category. அப்போ இவ்வளோ மக்கள் வந்து போரா இருக்காங்கன்னா definitely any party should think in terms of schemes for this section for the poorest of the poor. Okay, let me get it. முருகானந்தன் சார், இப்போ உங்களை இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க, நான் உங்களுக்கான நேரத்தை இப்போ ஸ்பேஸ் பண்ணுறேன். எந்த மாதிரி சார் இருக்குது ஃபைனலாக? மற்ற இந்த புள்ளி கணக்கெல்லாம் வேணாம் நமக்கு. அந்த முதல் கட்ட தேர்தல் வந்து பிரச்சாரம் வேறு, இரண்டாவது கட்டத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போது எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு? ராகுல் காந்தியுடைய பேச்சு எனக்கு கிடைத்த தகவல், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், 160-80க்கு மேலே வர மாட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, கிரவுண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டுமே கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க. இந்த சூழல் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 400க்கு கூடுதலான இடங்கள் அப்படிங்கிறத வந்து அது வந்து அவங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான். கள நிலவரம் அது அல்ல. அது அவங்களுக்கும் தெரியும், உள்ளூர் அவங்களுக்கும் தெரியும், அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரியும். நாங்க வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமானது வந்து இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில வந்து இடஒதுக்கீட்டை வந்து நம்ம இது மறு சீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது. அந்த விஷயம் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நாங்க ஏற்கனவே வந்து ஆனா ஒரு பிரதமர் வந்து அவருக்கு தெரியும் SC ST-க்கான 19% இடஒதுக்கீட்டு கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி இருக்கு. அதை நீங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஓபிசிக்கான ரிசர்வேஷன் தான் அங்கங்க தொங்கல்ல, சில இடங்கள்ல கூடுதலா, சில இடங்கள்ல குறைவா இருக்கு. இன்னொன்னு இந்திரா சகானி கேஸ்ல வந்து நமக்கு வந்து இதை பிக்ஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு 50% மிகாமல் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து உச்சநீதிமன்றம் வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தது. அந்த உச்சவரம்பை பிக்ஸ் பண்ணியிருந்தது. இன்னைக்கு அந்த உச்சவரம்பை வந்து பல நிலைகள்ல வந்து பல மாநில அரசுகளும் மத்திய அரசுமே இன்னைக்கு வந்து அதை வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 72% வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த EWS ஒதுக்கீட்டின் வழியாக இன்றைக்கு மத்திய அரசுல வந்து 10% இடஒதுக்கீடு உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு என வழங்கப்பட்டுருச்சு. இப்ப இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்ப வெவ்வேறு அளவீடுகள் வந்து ரிசர்வேஷன், ஓபிசி, குறிப்பா ஓபிசி ரிசர்வேஷன்ல வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு அளவீடுகள் இருக்குது. இந்த 50% உச்சவரம்புங்கிறது வந்து நடைமுறையில பல மாநிலங்கள்ல இல்ல ஒன்று. அப்போ நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வழியா வந்து இதை நாம மாற்றி அமைக்க வேண்டியது. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து அதை பல நிலைகள் நம்ம பிரீச் பண்ணியிருக்கிறோம், எல்லா கட்சிகளும். இதுவும் ரெண்டாவது ரிசர்வேஷன் பத்தி சொன்னாங்க சார், சொல்லும்போது சொன்னாரு ஆந்திர பிரதேஷ் ரிசர்வேஷனை பத்தி. ஆந்திர பிரதேஷ் ரிசர்வேஷன் வந்து ஹைகோர்ட் வாஷ் பண்ணிச்சு, அது உண்மைதான். ஏன் மராத்தா ரிசர்வேஷன் வந்து பட்னாவிஸ் அரசு கொடுத்தது கூட ஹைகோர்ட் வாஷ் பண்ணிச்சு, அது அவங்க கூட தான் போராடினாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு கூட இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடை கொண்டு வந்தது. 10.5% வன்னியர்களுக்கு அவங்களுடைய MBC கோட்டாவில் இருந்து இடஒதுக்கீடு தனி உள்ளொதுக்கீட்டை கொண்டு வந்து அதை கூட கோர்ட்டு ஸ்குவாஷ் பண்ணுச்சு. மணிப்பூர்ல பிரச்சனையே வந்து மைத்திகளை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்ந்து அவங்க இடஒதுக்கீடு வரணுங்கிறதா வட பிஜேபி செய்த முயற்சியின் காலமாக மணிப்பூர்ல கலவரமே வெடிச்சு இன்றைக்கு இவ்வளவு பெரிய அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு. அப்ப என்னன்னா இந்த பிரச்சனை ஒரு நீருபூத்த நெருப்பாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்மளோட இடஒதுக்கீட்டை வந்து நாம மாற்றி அமைக்க வேண்டியது அல்லது வந்து ஒரு பொது கருத்தின் அடிப்படையில இது ஒரு இட பங்கீடாக மாற்ற வேண்டியது இருக்குது. அதை பத்தி தான் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல நம்ம பேசியிருக்கிறோம். அது ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா அதை திரிச்சு பேசுறது இருக்குது இல்ல, அந்த அதாவது ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட், அது வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும். அதை வந்து நாம யார் வேணாலும் வந்து பார்த்து படிச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அபிஷியல் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியாவுடைய பிரதமர் திருச்சி பேசுறது, அதுல இல்லாததை வந்து இருக்கிறதா சொல்றது எந்த விதத்தில் நியாயங்கிறதா அடிப்படையான கேள்வி. இல்ல இப்ப அவரை அதுதான்
இல்ல இப்ப முருகானந்தம் இந்திய பிரதமரா அவர் இல்லை, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக பேசினாரு, நம்முடைய ஆளுமைகளுக்கு சற்று முன்னாடி பேசினாரு. அத கணக்குல கொள்ளுங்க. இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கலாம். நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட வெறுமனே தலைவரா இருக்கிறவங்க அதை பேசலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஒண்ணு இத்தனைக்கு ஜேபி நட்டா பேசலாம். ஸ்டில் நவ் அவரு பிஎம், அவரு இந்த நாட்டினுடைய பிரதமர், அவரு இன்னைக்கும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய காபந்து பிரதமர் அவருதான். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்க வந்து மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸோட வந்து இணை வைக்கிறது ரொம்ப தவறு. இந்த மாதிரி ஒரு காலத்துல மன்மோகன் சிங் பேசுனது இல்லைங்கிறத நீங்க பார்க்கணும், வாஜ்பாய் பேசுனது இல்லைங்கிறத பார்க்கணும், பிபி சிங் பேசுனது இல்லைங்கிறத பார்க்கணும், ராஜீவ்காந்தி பேசுனது இல்லைங்கிறத பார்க்கணும். அவங்களும் ஸ்டில் நோ பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டே வந்து எலெக்ஷன்ஸ் மீட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பேசுனதே கிடையாது. அவங்க ட்ராக் ரெக்கார்ட்ல இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்மே கிடையாது. முருகானந்தம் சார், அசாதாரணமானதுன்னு நான் சொல்றேன். ரைட் 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 தேவப்பிரியா சார், சுருக்கமா. ஓகே, ஒன்று பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொன்னால் 81 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசியும் எண்ணெயும் தரப்படுகிறது. அதை விட்டுருங்க, இப்போ நம்ம நிறைவு இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது நான் இன்னொன்று தேர்தலில் தோல்வி முகம் அப்படின்னு பரப்பப்படுகிறது. இதுவரை எல்லா நடுநிலை கருத்து கணிப்புகள் எதுவும் அதை சொல்லலை. கட்சி சார்புடையவர்கள் அவர்கள் கட்சியை ஜெயிக்குது ஜாஸ்தின்னு சொல்றாங்க, அது எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அப்படி இல்லை, பெரிய செப்பாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய இந்தியா டுடே போன்றவைகள் 370 380 அதுக்கு சற்று குறைஞ்சி வந்து இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கிற அளவுக்கு ஒரு போட்டி இருக்கிறதா? அந்த அளவுக்கு எதுவும் கடைசியாக வந்த யாரும் சொல்லல. 300க்கு கீழே குறையும்னு யாரும் சொல்லல. 300 தான். பாஜக 300ல இருந்து 330 என்ற நிலையில் சொல்றாங்க. போன தடவை பாஜக தனியாக 300ல இருந்து 330. ஐயா சொன்னாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, போன முறையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதை வெளியிடல. ரெண்டாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ங்கிறது ஒரு லைன்ல இருக்கு, இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி சுமன் ஸ்ரீராமன் அன்னைக்கே போட்டார். இன்னைக்கு சாம் பிட்ரோடா அதை விளக்கி இருக்காரு. உடனே அவர் வந்து அட்வைசர் ஆஃப் ராகுல் காந்தி, அவர் அட்வைசர் ஆஃப் ராகுல் காந்தி. சாம் பிட்ரோடோட ஸ்டேட்மெண்ட் ஆன் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து இஸ் ஹிஸ் ஓன் பர்சனல் ஒபினியன். காங்கிரஸ் ஹஸ் நதிங் டு டு வித் இட். அவர் வந்து ராகுல் காந்தியோட அட்வைசர். பிஜேபி எம்பி வந்து இது எல்லாத்தையும் லீக் பண்ண முடியும். அமெண்டட் ஃபார் இந்து எதிர்க்கட்சி அரசியல் பிஜேபி எம்பி சொல்றது பர்சனல் ஒபினியன் சொல்லி பிஜேபி சொல்றது ரைட் ரைட். அதே மாதிரி இதுவும் ஏத்துக்கணும் சார். இப்போ நீங்க சொல்லுங்க. சார், இப்போ எல்லா பேச்சுமே இவங்க பேசும்பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் நாங்க வந்து இந்த அர்த்தத்துல பேசல, அவங்க பேசுறது வெர்பாட்டிம் அப்படியே போடுவாங்க. ஆனால் நான் எந்த கான்டெக்ட்ல பேசினேன் அதை திருச்சி சொல்லிருக்காங்க இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டேன். அதான் அரசியல்வாதிகள் கேள்விப்பட்டேன். ஓகேவா? டாப் லீடர்ஸ் பேசினதே இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இன்னைக்கு பிரதம மந்திரி பேசியிருக்கார், இந்த 2 இதே பேசியிருக்கார் அப்படின்னா பிரதம மந்திரி சொல்லணும் எந்த கான்டெக்ட்ல எந்த அர்த்தத்தில் அவர் பேசினார் அப்படின்னு பிரதம மந்திரி ஹேஸ் டு எக்ஸ்பிளைன். பியாண்ட் தட் நான் வந்து அதில் உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொல்ல விரும்பல. அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் சொன்னது அவங்களுக்கு கோபமா இருக்கு, நான் உண்மையை தான் சொன்னாங்க. உண்மையை சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அதை பிரதம மந்திரி அவர் சொல்லிருக்காரு, அது உண்மையை அப்படியே நான் உண்மைதான் பேசினேன் அப்படின்னா ஓகே, அது என்ன அர்த்தத்தில் பேசினாரோ அது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துருது, தேர்தல் கணிப்பெல்லாம். அதுக்கப்புறம் எந்த இதுவும் வரல. அந்த தேர்தல் கணிப்பு பிரகாரம் இவங்க 400 சொல்லிட்டு இருந்தாங்க. மினிமம் என்டிஏ 370+ வருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி பேசுறது ஒருவேளை அவங்களுக்கு குறைஞ்சிருமோ, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய. அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க மகாராஷ்டிரா வந்து ஒபினியன் போல் எல்லாமே 2/3 of seats go to உத்தவ் தாக்கரேஸ் காங்கிரஸ் இது அலையன்ஸ் சொல்றாங்க. இவங்க நேஷனல் டிவி சேனல்ஸ், ஆல் பெய்ட் சேனல்ஸ், பெய்ட் சர்வேஸ், அதுல வந்து 2/3 பிஜேபி வர மாதிரி காட்டுறாங்க. வந்து பிஜேபி சந்தேஷ் கர்நாடகால பண்ண ஒபினியன் போல் வந்து 17 seats go to காங்கிரஸ் சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து சொல்றது டிஃபரண்டா இருக்கு. There is no uniformity. There is no uniformity in all this opinion polls. Only uniformity is there is a clear attempt to show as if there is a big landslide victory for BJP and big image. But ground reports show that there is an undercurrent and that is working against BJP. What form it will take we don't know. But அந்த undercurrent கண்டிப்பா இருக்கு அப்படின்றது எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வர டெய்லி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. சார், நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு யார் வெற்றி பெறுவது என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வெற்றி பெறலாம்.
பலவித கருத்துக்களோடு நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேச காத்திருக்கிறோம். எமது அமர்வில் வந்த ரங்கராஜ் அவர்களுக்கும், ரவிசங்கர், முருகானந்தம், தேவப்பிரியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன் மற்றும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.